விவோல இருந்து V29e அப்படிங்கிற ஒரு மிட் ரேஞ்ச் ஸ்மார்ட் போனை வந்து இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. விவோட இந்த V29e என்ன விஷயங்கள் வருது அப்படிங்கறத டீட்டெயிலாக இந்த வீடியோல பார்க்கலாம். வீடியோக்குள்ள போக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, ஒரு பக்கம் பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணி தொடர்ந்து உங்க அதில் தாங்க. முதல்ல இந்த போன்ல இருக்கிற பில்ல இருந்து ஆரம்பிக்கலாம். இந்த போனோட பேக் சைடுல நமக்கு வந்து ஆர்டிஸ்டிக் டிசைன் அப்படிங்கிற ஒரு டிஃபரெண்டான ஒரு கிளாஸ் பேனல் பேக் சைடுல கொடுத்திருக்காங்க. அதாவது போனோட பேக் சைடு நமக்கு வந்து ரெட் கலர்ல தெரியும். அது சன்லைட் பட்டுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா பிளாக் கலர்ல மாறிடும் சொல்லியிருக்காங்க. மறுபடியும் நிழலுக்கு எடுத்துட்டு போகும்போது மறுபடியும் ரெட் கலர்ல மாறிடும் சொல்றாங்க. ஸோ இதே மாதிரியாக வந்து சன்லைட் படும்போது கலர் மாறுற மாதிரியா ஒரு டிஃபரெண்டான ஒரு பேக் சைட் கிளாஸ் ஒன்று கொடுத்திருக்காங்க. அடுத்தபடியாக டிஸ்பிளே பத்தி பேசலாம். இந்த போன்ல ஒரு 6.78 இன்ச்க்கான ஃபுல் HD பிளஸ் ரெசல்யூஷன் உள்ள AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. இந்த டிஸ்பிளேக்கு 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் வருது. 1300 நிட்ஸ் வரையும் இதோட பிரைட்னஸ் போகுது. அது மட்டும் இல்லாம நமக்கு இந்த டிஸ்பிளேல 100% DCI-P3 கலர் கேமரா சப்போர்ட், 105% NTSC கலர் கேமரா சப்போர்ட்டும் இருக்கு. மேலும் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் இந்த டிஸ்பிளேயோட தராங்க. ஸோ டிஸ்பிளே ஒரு பஞ்சுவல் டிஸ்பிளே கொடுத்திருக்காங்க. ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான டிஸ்பிளேயாக இருக்கு. அடுத்தபடியாக இதோட பெர்ஃபார்மன்ஸ் பத்தி பேசலாம். இந்த போன்ல ஸ்னாப்டிராகனோட 695 அப்படிங்கிற ஒரு 8 நானோமீட்டர் ப்ராசஸர் கொடுக்குறாங்க. கிராஃபிக்ஸ்கா அட்ரினோவோட 619L GPU கொடுக்குறாங்க. ஸோ பேசிக்கா இந்த ப்ராசஸரோட ரேங்கிங் மற்றும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பார்க்கலாம். ஸோ பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா நமக்கு வந்து ஆப்ஸ் ரன் பண்ற பிரச்சனை இருக்காது. மல்டி டாஸ்கிங் பண்ணலாம். கேம்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து மிட் செட்டிங் கேம்ஸ், சில ஹெவியான கேம்ஸ் வந்து விளையாடலாம். மற்றபடி மோஸ்ட்லி வந்து மிட் செட்டிங் கேம்ஸ் வரையும் விளையாடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். RAM மற்றும் இன்டர்னல் ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த போன் ரெண்டு டிஃபரெண்டான கான்ஃபிகரேஷன் வருது. அதன்படி பார்க்கும்போது 8GB RAM with 120GB ஸ்டோரேஜ் மற்றும் 8GB RAM 2GB ஸ்டோரேஜ் வருது. RAM DDR4 RAM பயன்படுத்துறாங்க. ஸ்டோரேஜ் UFS 2.2 ஆக வருது. மைக்ரோ SD கார்டுக்கான சப்போர்ட்டும் இருக்கு. ஆனா என்ன விஷயம் கேட்டீங்கன்னா வந்து இது ஹைபிரிட் சிம் செட்டா தராங்க. அதனால ரெண்டு சிம் கார்டு வந்து யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லனா ஒரு சிம்மும் ஒரு மைக்ரோ SD கார்டும் போன்ல அட் டைம்ல யூஸ் பண்ண முடியும். OS பொறுத்தவரை இந்த போன் வந்து Android 13 OSல ஃபன் டச்சோட 13 இன்டர்ஃபேஸா ரன் ஆகுது. அடுத்தபடியா கேமராஸ் பத்தி பார்க்கலாம். போனோட பேக் சைடு நமக்கு ரெண்டு கேமரா இருக்கு. முதல் கேமரா வந்து ஒரு 64 மெகாபிக்சலுக்கான மெயின் கேமரா. இது f1.79 ஆப்பர்ச்சர்ல வருது. இந்த கேமராக்கு ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் சப்போர்ட்டும் தராங்க. ரெண்டாவது ஒரு 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் சென்சார் கொடுக்குறாங்க. இது f2.2 ஆப்பர்ச்சர்ல வருது. இந்த கேமராவுக்கு LED ஃபிளாஷ் சப்போர்ட்டும் தராங்க. சோ போனோட பேக் சைடு ரெண்டு கேமரா கொடுத்திருக்கு. ஓகே தான். தேவையில்லாம மூணாவது கேமரா அந்த மேக்ரோ சென்சாரோ இல்லனா வந்து டெப்த் சென்சாரோ வைக்காம இருக்கிறது ஒரு நல்ல விஷயம் தான். மத்தபடி ஃப்ரண்ட் சைடு செல்ஃபி அப்படின்னு பார்க்கும்போது 50 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா கொடுக்குறாங்க. இது f2.45 ஆப்பர்ச்சர்ல வருது. ஃப்ரண்ட் சைடு செல்ஃபி கேமரா நமக்கு வந்து ஐ ஆட்டோ ஃபோக்கஸ் சப்போர்ட் இருக்கு. அதனால வந்து போட்டோல வந்து கண்ணு திறந்திருக்கும் போது கரெக்டாக வந்து அதை ஃபோக்கஸ் பண்ணி வந்து உங்க சப்ஜெக்ட்டோட ஃபேஸ் எல்லாமே தெளிவாக கேப்சர் பண்றதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மற்றபடி நெட்வொர்க்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஃபோனுக்கு 5G SNSC சப்போர்ட் இருக்கு. டியூல் 4G VoLTE, Bluetooth 5.1, Wi-Fi 6, GPS மாதிரியான விஷயங்கள் தராங்க. இந்த போனோட வெயிட் 180.5 கிராம் வருது. மற்றபடி பேட்டரிஸ் எப்படி பார்க்கும்போது 5000 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. சார்ஜ் பண்றதுக்கு 44 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வருது. மேலும் சார்ஜ் பண்றதுக்கு USB Type-C போர்ட் தராங்க. ஸோ ஒரு நல்ல டீசென்ட்டாக ஃபாஸ்ட்டாக சார்ஜ் பண்ண முடியும். விவோட V29e யோட கலர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஆர்டிஸ்டிக் ரெட் மற்றும் ஆர்டிஸ்டிக் ப்ளூ அப்படிங்கிற ரெண்டு கலர்ஸ் வருது. கடைசியாக அதோட விலையை பொறுத்தவரையும் 8GB RAM with 120GB ஸ்டோரேஜ் விலை 26,999க்கும் அதே 8GB RAM 2GB ஸ்டோரேஜ் விலை 28,999 அப்படிங்கிற விலையில வந்து விற்கிறாங்க. இந்த போன் வந்து விவோ, பிளிப்கார்ட் மற்றும் ஆஃப்லைன் ஸ்டோர்ஸ்ல வந்து கிடைக்கும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ் வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த பிரைசிங்க்கு இந்த ஸ்பெசிஃபிகேஷன் ஓகே அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து கேமரா பிரச்சனை இல்லை, டிஸ்பிளே பிரச்சனை இல்லை, பேட்டரிஸ் முதல் கொண்டு எந்த ஒரு விஷயமும் பிரச்சனை இல்லை. இந்த ப்ராசஸர் மட்டும் கூட கொஞ்சம் பெட்டரா பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். கூட ஒரு 4 வருஷம் வந்து ஒரு போனை வந்து யூஸ் பண்றோம்னா அந்த லாங் டென்யூருக்கு கூட கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். மற்றபடியா சிப்செட் குறை சொல்ற மாதிரி கிடையாது. இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் பெட்டரான லைட்டான ஒரு பவர்ஃபுல்லான சிப்செட் கொடுத்திருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஸோ மற்றபடியாக இந்த போனை வந்து குறை சொல்ற மாதிரி எந்த ஒரு விஷயமும் இல்லை. ஸோ நீங்க இந்த விவோட V29e பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சா ஒரே லைக் கொடுத்துங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணி விடுங்க. நாரும் டெக் இந்த மற்ற வீடியோ சந்திக்க வரை நன்றி, வணக்கம்.